ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் வந்து 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஆனவர் ஒரு வேலையை 45 நாட்களில் முடிப்பார். அவர் 15 நாட்களுக்கு மட்டுமே வேலை செய்தார். பிறகு பி ஆனவர் மீதமிருந்த வேலையை 24 நாட்களில் முடிக்கிறார். இருவரும் இணைந்து வேலை செய்தால் அந்த வேலையின் 80% முடிக்க ஆகும் நேரம். இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அவர்கள் வேலை செய்த நாட்கள் தெரியணும், மொத்த வேலை எவ்வளவுன்னு தெரியணும், அவங்களுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான் இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். இப்போ வந்து ஏ வந்து எத்தனை நாட்கள்ல முடிச்சிருக்கிறாரு? 45 நாட்கள்ல ஒரு வேலையை வந்து முடிப்பாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு? 15 நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டார். அப்ப 45 நாள்ல 15 நாள் தான் வேலை செஞ்சிருக்கிறாரு. மீதி 30 நாள் வேலையை செய்யாம அவர் போயிட்டாரு. பி வந்து என்ன பண்றாருன்னா, இந்த 30 நாள் வேலையை 24 நாட்கள்ல செய்யறாரு. அப்ப 30 நாள் வேலையை எவ்வளவு நாள்ல செய்யறாரு? 24 நாட்கள்ல செய்யறாரு. 30 நாள் வேலையை 24 நாள். அப்போ இந்த 45 நாள் வேலையை பி வந்து எத்தனை நாள் செஞ்சிருப்பாரு அப்படின்னா, இந்த 45 போட்டுக்கணும். போட்டீங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? உங்களுக்கு 36 வரும். அப்போ வந்து பி வந்து எத்தனை நாளையில செஞ்சிருப்பாரு? 36 நாட்கள். ஏ வந்து 45 நாட்கள். அப்போ அவங்களுடைய வேலை செய்த நாட்களை பார்த்தாச்சு. இப்போ மொத்த வேலை எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்த வேலை எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, எல்சிஎம் எடுப்போம். 45, 36. இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 5 15 3 ஒரு டைம் 3 டிவைட் ஆகும். 5 15 4 அப்போ 180 வரும். எல்சிஎம் எவ்வளவு வருது? 180. அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 180. இப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த மொத்த வேலை இருக்கு இல்லையா, 180. அவர் வேலை செய்த நாட்கள் எவ்வளவு? 45 நாட்கள். அதால டிவைட் பண்ணீங்கன்னா ஏயினுடைய ஒரு நாள் வேலை கிடைச்சிடும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 4 வரும். அடுத்தது பியினுடைய ஒரு நாள் வேலை 180 மொத்த வேலை பை அவர் வேலை செய்த நாட்கள் 36. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 கிடைக்கும். அப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை 4 நாள், பியினுடைய ஒரு நாள் வேலை 4, பியினுடைய ஒரு நாள் வேலை 5. அப்போ இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க? 9. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றாங்க? இருவரும் சேர்ந்து 80% வேலையை வந்து முடிக்க ஆகும் நாட்கள்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த வேலையில 80% எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்த வேலை 180. இதுல 80% வேலை எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 80/100. சதவீதங்கிறதுனால by 100. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 144 கிடைக்கும். அப்ப 80% வேலை எவ்வளவு? 144. அப்ப இருவருடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 9. அப்ப இந்த 144 9ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 16. அப்போ 80% வேலையை முடிக்க உங்களுக்கு 16 நாட்கள் ஆகும். பி என்பவர் தனியே ஒரு வேலையை 6 நாட்களிலும், கியூ என்பவர் தனியே அதே வேலையை 8 நாட்களிலும் முடிப்பார். பி மற்றும் கியூ ஆகியோர் இந்த வேலையை ரூ 4800க்கு ஒப்புக்கொண்டனர். ஆர் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தனர் எனில் தொகையில் ஆரின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பி வந்து 6 நாட்கள், கியூ வந்து 8 நாட்கள். இவங்க வந்து எவ்வளவுக்கு வேலைக்கு ஒப்புக்கொண்டுக்கிறாங்கன்னா 4700 ரூபாய்க்கு. பி கியூ ஆர் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க? ஆரோட உதவியோட 3 பேரும் சேர்ந்து 3 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அதாவது இவர் 6 நாளையில முடிப்பாரு, 8 நாளையில முடிப்பாரு. ஆனா 3 பேர் ஆரனுடைய உதவியோட சேர்ந்து 3 பேரும் 3 நாளையில முடிச்சிடறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மொத்த வேலை எவ்வளவுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். இப்போ 6 8 3 இது 3க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கிறது. எல்சிஎம் எடுக்கிறது தான் மொத்த வேலை. இப்போ 3ஆல டிவைட் ஆகும். 3 6 8 2. அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 24. அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்ப்போம். 24. அவர் வேலை செய்த நாட்கள் 6 நாள். அப்போ ஒரு நாள் வேலை 4. ஓகேவா? அடுத்தது கியூனுடைய ஒரு நாள் வேலை 24. அவர் வேலை செய்த நாட்கள் வந்து 8. டிவைட் பண்ணீங்கன்னா
ஒரு நாள் வேலை 3. அடுத்தது 3 பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஒரு நாள் வேலையை எவ்வளோன்னு பார்ப்போம். PQR 3 பேருடைய ஒரு நாள் வேலை 24. அவங்க செய்த வேலை நாட்கள் 3. ஒரு நாள் வேலை வந்து 8. ஓகேவா? இப்போ அவங்க கேட்டிருக்குது 6னுடைய பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து மொத்த பங்கு வந்து 8. ஏன்னா 3 பேரும் சேர்ந்தது இது தானே. இது வந்து P மட்டும், இது Q மட்டும், 3 பேரும் சேர்ந்தது இது. அப்போ 3 பேருடைய மொத்த பங்கு வந்து 8. அப்போ அதில் 6னுடைய பங்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்க்கணும். 6னுடைய பங்கு மட்டும் எவ்வளவுன்னு பார்க்கணும். நான் மொத்த பங்கு எவ்வளவு 8 மைனஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு பண்ணியிருக்காங்க 7. அதாவது Pயும் Qவும் மட்டும் எவ்வளவு 7. அப்போ 8லேருந்து 7 லெஸ் பண்ணிங்கன்னா மீதி 1. அப்போ 6னுடைய பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு தான் அவருடைய பங்கு வேலை. ஓகேவா? இப்போ எவ்வளவு அவங்க ஒப்புக்கொண்டாங்க? 4800. 4800 மொத்த பங்கால டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சிடும். மொத்த பங்கு 8ஆல டிவைட் பண்ணீங்களா? டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பங்கு எவ்வளவு? 600. அப்போ 6 செஞ்சது எவ்வளவு? ஒரு பங்கு தான். அப்போ 1 × 600 600. அப்போ 6 பெருந்தொகை எவ்வளவு? 600. ஓகேவா? அடுத்து P என்பவர் ஒரு வேலையின் 1/2 பகுதியை 6 நாட்களிலும், Q என்பவர் தனியே அதே வேலையின் 2/3 பகுதியை 4 நாட்களிலும் முடிப்பர். இருவரும் இணைந்து அந்த வேலையின் 3/4 பகுதியை எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பகுதியாக உள்ளதை வந்து மாற்றுறதுக்கு, முழு பகுதியாக மாற்றுறதுக்கு இதனுடைய தலைகீழால் பெருக்கணும். இப்போ P 6 × 1/2 தலைகீழாக மாற்றணும்னா 2/1. இதை பெருக்குனீங்கன்னா 12 நாட்கள். ஓகேவா? அடுத்தது Q 4 2/3 தலைகீழாக மாற்றணும்னா 3/2. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். 6. இப்போ இவங்க செய்த மொத்த வேலை எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 12க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுப்போம். அப்போ இவங்க செய்த மொத்த வேலை எவ்வளவு? 12. அப்போ Pனுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்க்கணும். மொத்த வேலை 12. இந்த 12 நாளால் டிவைட் பண்ணோம்னா ஒரு நாள் வேலை ஒரு வேலை. அடுத்தது Qனுடைய மொத்த வேலை வந்து 12. அவங்க வேலை செய்த நாட்கள் 6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2. அப்போ Qனுடைய ஒரு நாள் வேலை 2. இப்போ இது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. அப்போ Pயும் Qவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ மொத்த வேலையை இதால் டிவைட் பண்ணோம்னா எத்தனை நாட்களில் செய்வாங்கன்னு தெரிஞ்சிடும். மொத்த வேலையை டிவைட் பண்ணும்போது 4 நாளில் வந்து செய்வாங்க. ஓகேவா? இப்போ அவங்க 3/4 பகுதியை செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ 4 × 3/4 பகுதியை செய்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 நாளில் செய்து முடிப்பாங்க. 3/4 பகுதியை 3 நாளில் செய்து முடிப்பாங்க. இந்த கணக்கு A மற்றும் B முறையே 60, 75 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். இருவரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பித்தனர். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு A வேலையை விட்டு சென்று விட்டார். மீதமுள்ள வேலையை B 30 நாட்களில் முடித்தார். A எத்தனை நாட்களில் வேலையை விட்டு சென்றார்? இப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு மொத்த வேலை தெரியும். அப்போ 60க்கு 75க்கு எல்சிஎம் எடுப்போம். 5ஆல் டிவைட் ஆகும். 1 5 5 2 10 1 5 5. அடுத்து 3 4 12 5 5 20 300. இப்போ மொத்த வேலை எவ்வளவு? 300. இப்போ இவங்களுடைய ஒரு நாள் வேலையை ஃபஸ்ட்டு பயன்படுத்தி பண்ணிப்போம். இப்போ 300 இவர் எத்தனை நாட்களில் செய்கிறாரு? 60 நாட்கள். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் வேலை 5. அடுத்தது Bனுடைய ஒரு நாள் வேலை 300. இவர் வேலை செய்த நாட்கள் 75. 4 75 300. அப்போ Bனுடைய ஒரு நாள் வேலை 4, Aனுடைய ஒரு நாள் வேலை 5. 2ஐயும் கூட்டினீங்கன்னா 2 பேரும் வந்து சேர்ந்து ஒரு நாள் வேலை 9 வேலை.
அது இருக்குது. அடுத்தது பி வந்து மீதமுள்ள வேலையை வந்து எவ்வளோ நாள் செய்கிறாரு? 30 நாள் செய்கிறாரு. அப்போ அந்த 30 நாள் எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாரு மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்போ 30 நாள் பியினுடைய வேலை. ஓகேவா? இவருடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 4. அப்போ 30 நாள் வந்து செய்கிறாருனா 30 என்ற நாள் 120 வேலை வந்து 30 நாளில் செஞ்சுருக்கிறார். மொத்த வேலை எவ்வளவு? 300. 300லேருந்து இந்த 120 லெஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ கிடைக்குன்னா 180. அப்போ ஏற்கனவே ஏயும் பியும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க இல்லையா? அப்போ எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க? 2 பேரும் சேர்ந்து 180 வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து வேலையை விட்டுட்டு போனதுக்கு பிறகு மீதம் உள்ள வேலையை தான் வந்து இவர் 120 வேலை செஞ்சுருக்கிறார். அதுக்கு முன்னாடி ஏயும் பியும் சேர்ந்து செஞ்சது 180 வேலை. அப்போ 180 வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்களா? 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் வேலை எவ்வளவு? 9. அப்போ 9ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 நாட்களில் அவர் ஏ வந்து வேலையை விட்டு செஞ்சு. ஏன்னா 20 நாட்கள் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 180 வேலையை செய்திருக்க முடியும். இப்போ 20 நாட்களில் ஏ வேலையை விட்டு சென்றிருப்பார். ஓகே. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும், ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார். அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இப்போ நமக்கு தேவை வந்து மொத்த வேலை எவ்வளவு பார்க்கணும். 12, 3, 6. 3 நாள் டிவைட் ஆகும். 4, 12, 1, 3, 7. அடுத்து 2 நாள் டிவைட் ஆகும். 2, 4, 1, 2. அப்போ மொத்த வேலை எவ்வளவு? 12. இதுதான் வந்து மொத்த வேலை. இப்போ ஏயினுடைய ஒரு நாள் வேலை பார்ப்போம். மொத்த வேலை பை அவங்க வேலை செய்த நாட்கள். இப்போ ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1. அடுத்தது பி ப்ளஸ் சியினுடைய ஒரு நாள் வேலை. பி ப்ளஸ் சியினுடைய ஒரு நாள் வேலை. மொத்த வேலை பை அவங்க வேலை செய்த நாட்கள் 3. இப்போ ஒரு நாள் வேலை எவ்வளவு? 4. ஏ ப்ளஸ் சியினுடைய ஒரு நாள் வேலை. ஏ ப்ளஸ் சி அதாவது ஏயும் சியும் சேர்ந்து செஞ்சது. மொத்த வேலை பை எவ்வளவு? 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏயினுடைய ஒரு நாள் வேலை நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்து பியும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை 4, ஏயும் சியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை 2. நமக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னா பி தனியே ஒரு நாள் வேலை எவ்வளவு, சி தனியே ஒரு நாள் வேலை எவ்வளவுங்கிறது தெரியும். இப்போது ஏ ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன? 2. ஓகேவா? அப்போ ஏயினுடைய மதிப்பு எங்கே என்ன? 1. அப்போது 1 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 2. இந்த 1 இங்கே போச்சுன்னா -1. அப்போ 2 - 1 1. அப்போ சியினுடைய ஒரு நாள் வேலை 1. பியினுடைய ஒரு நாள் வேலை கால்குலேட் பண்ணும். பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்போ நம்ம சி மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோமா? 1. இப்போ பி ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 4. இந்த 1 அந்த சைடு போச்சுன்னா -1. 4 - 1 3. அப்போ பியினுடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 3. ஓகேவா? மொத்த வேலை எவ்வளவு? 12. பி ஒரு நாளைக்கு எவ்வளவு செய்கிறாரு? 3. அப்போ 12/3 கேன்சல் பண்ணினா பி வந்து தனியாக அந்த வேலையை எவ்வளவு நாளில் செய்வார்? 4 நாட்களில் செய்து முடிப்பார். அடுத்த கணக்கு. ஒரு தொட்டியை 2 குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புகின்றது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்துவிடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரப்பும்? இப்போ நமக்கு வந்து மொத்த லிட்டர் எவ்வளவுன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ 3ஐயும் வந்து எல்சிஎம் எடுப்போம். 30, 40, 24. ஓகே. இப்போ 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 30, 1 4 6 அடுத்து 3ஆல் டிவைட் பண்ண 240. மொத்தம் வந்து அந்த குழாயில் 240 லிட்டர் ஃபில் ஆகுதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரு நிமிடத்துக்கு ஏ வந்து
எவ்வளவு வந்து லிட்டர் நிரப்புதுன்னு பார்க்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளவு 240 பை இது 30 நாட்கள். ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா 8 லிட்டர். ஒரு நிமிடத்திற்கு ஏ வந்து 8 லிட்டர் நிரப்புது. அடுத்தது பி வந்து ஒரு நிமிடத்திற்கு எத்தனை லிட்டர் இருக்கும்? பி வந்து வேலை செய்கிறது வந்து 40. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா 6. அப்போ பி வந்து ஒரு நிமிடத்திற்கு 6 லிட்டர் நிரப்புதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது சி, மொத்தது 240, அது 24. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 10. அப்போ சி வந்து 10 லிட்டரை காலி செய்யுது. இது ரெண்டும் வந்து ஒரு நிமிடத்துக்கு 8 லிட்டரை நிரப்புது. பி வந்து ஒரு நிமிடத்திற்கு 6 லிட்டர் நிரப்புது. சி வந்து ஒரு நிமிடத்திற்கு 10 லிட்டரை காலி செய்யுது. அப்போ இது ரெண்டையும் கூட்டிப்போம், ஏன்னா இது ரெண்டும் நிரப்புறது. அப்போ 8 6 கூட்டணும்னா 14. இது என்ன 14 லிட்டர் நிரப்ப இது என்ன பண்ணுது 10 லிட்டர் காலி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ 14 மைனஸ் 10, ஏன்னா காலி செய்யுது இல்லையா, அதனால லெஸ் பண்ணிக்கிறோம். லெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 லிட்டர். அப்போ ஒரு நிமிடத்துக்கு எவ்வளோ தான் நிரப்ப முடியும்? 4 லிட்டர் தான் நிரப்ப முடியும். இப்போ மொத்த லிட்டர் எவ்வளவு? 240 பை ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு? 4. அப்போ 240 லிட்டரை வந்து எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் அப்படின்னா 60 நிமிடத்தில் நிரப்பும். ஓகேவா? 60 நிமிடத்தில் நிரப்பும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நடத்துனது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் புரியலைன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்து மேத்ஸ் காம்படிஷன் டெஸ்ட் வந்து ஜூலை 31ஆம் தேதி காம்படிஷன் டெஸ்ட் வந்து நடக்க இருக்குது. அதில் வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், மென்சுரேஷன் 2D 3D, ஏபிஜிபி, டைம் அண்ட் ஒர்க்கு, வேரியேஷன், இதை வந்து இந்த காம்படிஷன் டெஸ்ட்டில் வந்து உண்டு. காம்படிஷன் டெஸ்ட்டுக்கு வந்து கலந்துக்கிட்டு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 50க்கு 50 எடுக்கிறவங்களுக்கு கிஃப்ட் அனுப்பப்படும். காம்படிஷன் டெஸ்ட் கலந்துக்கிற விருப்பம் உள்ளவங்க எதுவும் டவுட் இருந்ததுன்னா மேத்ஸ் ஃபுல் மார்க் எய்ம் அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். அதுக்கான டெலகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.